7:8 இஸ்ரவேலின் சேதம் பிரிக்கப்பட்ட பொழுது கர்த்தருக்கென ஒரு பங்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த பங்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடம் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் ஆலயத்திற்கு உபயோகமாக இருக்கும். ராஜாவுக்கு தனியாக பங்கு கொடுக்கப்படுகிறது. இது தேவனுக்கு பிரதமான இடம் கொடுக்க வேண்டும் என்பதையும் காட்டுகிறது. 9:12 அதிகாரத்தில் இருப்பவர்கள் அநியாயம் செய்யக்கூடாது என்றும் கருத்தை எச்சரிக்கிறார்கள். சரியான அளவுகள், நேர்மை, நீதி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இது வாழ்க்கை நியாயம் மற்றும் நேர்மையில் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்கின்றது. 13:17 மக்கள் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும். அந்த காணிக்கைகளே ஆலயத்தில் நடைபெறும் பலிகளுக்கு பயன்படுத்த வேண்டும். பண்டிகைகள், நியமித்த திருநாள்களிலும் சரியான பலிகள் செலுத்தப்பட வேண்டும். இது தேவனுக்கு நன்றி செலுத்தும் வாழ்க்கையை நினைவூட்டுகிறது. இதுல முக்கியமா தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். 2வது, வாழ்க்கையில் நீதி, நேர்மை அவசியம். 3வது, நன்றி மனதுடன் தேவனை ஆராதிக்க வேண்டும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் நியாயமாக நடக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நேர்மையும் அவசியம். தேவனுக்கு என்றுமே நன்றி செலுத்த மறக்காதே. ஆமேன்.